மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம பேஸ் எப்படி இருக்கிறீங்க? என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து மற்றவங்களுடைய கவுண்டருக்கு வந்து திருப்பி பதில் கவுண்டர் கொடுக்குறது தான் உங்களுக்குலாம் பிடிக்கும். அதுதான் என்னுடைய வீடியோ கண்டென்ட்டாகவே வந்து இருக்கும் அப்படின்றது நல்லா தெரியும். ரீசெண்ட் டேஸாக நம்ம வந்து யாருடைய கவுண்டருக்கும் பதில் கவுண்டர் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒரே கன்சர்ன் முதலமைச்சர் ஆகணும் தலைவர் அவர்கள். ஸோ முதலமைச்சர் ஆகிட்டார். அதற்கப்புறமா அவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா, நம்மளே எதிர்பார்க்கல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் வந்து செயல்பாட்டில் இருப்பார் அப்படின்னு. ஏன்னா முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமா எம்எல்ஏக்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும், அப்புறம் அவங்களுக்கான தாலுக்கா ஒதுக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அவர் முதலமைச்சர் ஆகிட்டார்னா போதும்ப்பா, அவர் வேலையை பார்ப்பா, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நான் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலையே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் இறங்கி அங்கே வேலை பார்க்குறத நம்ம டெய்லியும் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. மக்கள் வந்து முன்னாடி வந்து படங்கள் நாடகங்களை பார்த்துக்கிட்டு இருந்தது போய் குடும்பமாக சட்டப்பேரவையில் என்ன நடக்குது, விஜயர்கள் இன்றைக்கி என்ன திட்டத்தை போடுறாரு, இன்றைக்கி யாரை மீட் பண்ணுறாரு, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து தமிழ்நாடு கொண்டு வராரு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் மக்கள் வந்துட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து எதிரில் உட்காந்துருக்கவங்களுக்கு பொறுக்குமா? பொறுக்காதே. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய கவுண்டர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கவுண்டர்ஸ் ஆரம்பிச்சிட்டா நம்ம சும்மா இருப்போமா? நம்ம திருப்பி வச்சு செய்யணும்ல. அப்போ இன்றைக்கி யாரெல்லாம் இந்த கவுண்டர் பண்ணுறாங்க, யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்க, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோற்று போனதுக்கு, அதாவது எக்ஸ் முதலமைச்சர் என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் அவங்க வாயில் பேசுகிறாங்க. அவங்க வாயிலுக்கு நம்ம திருப்பி பதிலடி கொடுத்துருவோமா? வாங்க வீடியோவில் போவோம். தலைவர் அவர்கள் பதவி ஏற்றோன்னு 3 கையெழுத்து போட்டார். ஒன்று வந்து இலவச மின்சாரம், அதுக்கப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு படை, அப்புறம் பார்த்திங்கன்னா போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கான ஒரு காவல் படை. ஸோ இப்படி 3 இதை வந்து உடனே சைன் பண்ணிட்டார். இதில் இந்த எலக்ட்ரிசிட்டியை பற்றி ஸ்டார்டிங்லேயே இவங்க வந்து பயங்கரமாக பொருளை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம பசங்க சுக்கு நூறாக உடச்சி, டேய் உங்களோட நாங்கள் பெட்டர் தாண்டா அப்படின்ற மாதிரி 200 யூனிட் கொடுக்கறது மூலிமா என்ன மாதிரியான லாபம் மக்களுக்கு கிடைக்குது, இது எந்த மக்களுக்கு போய் சேருது அப்படின்றத ரொம்ப அழகாக எல்லா மீடியாலையும் போட்டு உடைச்சனால இந்த எலக்ட்ரிசிட்டி மேட்டரை இவங்க அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே பேசினாங்கன்னா அவங்க பண்ண ஊழல்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியும். அதனால் அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கிடையில் தான் நம்ம மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் 6 மாதம் எதுவும் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு 6 நாள் கூட ஆகல அவங்களுக்கு வந்து அரிப்பெடுத்த மாதிரி இஷ்டத்துக்கு என்னென்னமே பண்ணாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் புத்தாய்ப்பாக பார்க்க வேண்டியது இந்த டாஸ்மாகை வந்து திமுக ஆட்சி காலகட்டத்திலையும் வந்து மூடினாங்க, ஜெயலலிதா ஆட்சி காலத்துலையும் மூடினாங்க. ஆனால் எந்த மாதிரி டாஸ்மாகை மூடினாங்க? வருமானமே இல்லாத டாஸ்மாகு, ஹைவேஸில் இருக்க டாஸ்மாகு, மக்கள் பெருசாக போகாத இடமா இருக்கக்கூடிய டாஸ்மாகை பார்த்து அதை மூடினாங்க. ஆனால் நம்ம தளபதி அவர்கள் 717 டாஸ்மாகை மூட சொல்லியிருக்காரு. எங்கே இருக்குது? கோயில் பக்கத்தில், மசூதி பக்கத்தில், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில், காலேஜஸ் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், இந்த மாதிரி மக்கள் பொதுவாக கூடக்கூடிய இடங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாகை மூட சொல்லிட்டார். ஸோ இப்போ இந்த டாஸ்மாகை மூட சொன்னனால இதில் என்ன பலன்றது மக்களுக்கு புரியுது, அது நமக்கும் புரியுது. பல பேர் வந்து சந்தோஷமாக வந்து கொண்டாடி வீடியோ போடுறாங்க. ஆனால் அந்த நம்ம நாய்டபுளர் குரூப்ஸில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் இந்த டாஸ்மாகை மூடினது வந்து ஒரு பித்தலாட்டம், ஒரு கண் துடைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கான். அது என்ன பார்ப்பருங்க. இப்ப விஜயும் அந்த கடையில முடிச்சார். என்ன விசித்திரமான ஒண்ணுன்னா, கடைகளை மூணா, மதுக்கடைகளை மூணா, மதுரையில் விற்பனை குறையணும். 48,000 கோடி வருமானம் வருதுன்னா அந்த வருமானம் குறையணும். 500 கடை 1000 கடன் மூணாலும் வருமானம் 48,000 கோடில இருந்து 50,000 கோடிக்கு போகுது. அப்ப இந்த கடையை மூடுறது எல்லாமே கண் துடைப்பு. அதாவது மக்களே, நாம் டேம்லர் குரூப்ஸ் நாய் வேண்டாம், நம்ம டீசெண்டாகவே பேசுவோம். நாய் ஐயோ அப்போ நாம் தமிழர் ஓகேங்களா, நாம் தமிழருடைய அந்த தலைவர் இருக்கார்ல சீமான்றவர், அவர் காரைக்குடியில் தோக்கடிச்சாங்க. எதுக்கு? டெபாசிட் கூட வாங்காமல் தோக்கடிச்சாங்க. இந்த மாதிரி மூளை கெட்டவங்களெல்லாம் கட்சியில் வச்சுருந்தா எப்படி அவங்களுக்கு ஓட்டு விழும்? இருமாவனம் முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. 48,000 கோடி 50,000 கோடி அப்படின்றது ஆண்டு வருமானம். அதாவது தமிழ்நாட்டுடைய ஒரு நாள் டாஸ்மாக் வருமானம் 100லேருந்து 120 கோடி ரூபா. இப்போ 717 கடை, மொத்தம் 4,717 கடை இருக்குது. இந்த 4,717 கடையில் இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு 717 கடையை மூடியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் அது மட்டும்தான் மூடியிருக்காங்க. மீது 4,000 கடை இயங்குதுன்னே வச்சுப்போமே. கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபா காசு வந்து நமக்கு வருமானம் குறையும் அடுத்த வருஷம். ஆனால் இந்த 10,000 கோடியை எப்படி சரி கட்டுறது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி மூடுறேன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அந்த இடத்துல போலியாக விற்றுக்கிட்டு இருப்பாங்க, கள்ள மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசாங்கத்தின் கீழ் அந்த மாதிரி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு.
ஏதாவது ரேராக 1-2 டாஸ்மாக்குகள் வேணால் விற்கலாம், இல்லைன்னா அந்த ஏரியாக்களில் இருக்கிற இடத்துல விற்கலாம். அது கூட இப்போ போலீஸ் ரோந்துலாம் அதிகமாக இருக்கிறனால அதுவும் வந்து சீக்கிரமாக கட்டுப்படுத்தப்படும். அப்படின்னும் போது வருமானம் கண்டிப்பாக தடைபடும். அப்போ இந்த வருமானத்தை எப்படி ஈட்டுறது அப்படின்றது தான் இங்கே முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய சவால். அந்த சவாலெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அடுத்தடுத்த வேகமாக வேலைகளை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மேன்ஸை வந்து மீட் பண்ணியிருப்பார். டிவிஎஸ், BMW, அவர் வேறு சில ஹோண்டா மோட்டார்ஸ், இந்த மாதிரி வேறு சில கம்பெனியினுடைய சீஃப் லீட்ஸை வந்து மீட் பண்ணி அவங்க கூட ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சும்மான்றீங்களா? என்ன மாதிரியான உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதிலான வருமானத்தை எப்படி பெருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பல முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பட் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஏன்னா போன ஆட்சியில் இன்வெஸ்டர்ஸ் தேடி போயிட்டும் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3000 கோடி வருது, 5000 கோடி வருதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் நடக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கிம்பளம் கொடுத்தே மாளலைங்க. இவங்களுக்கு கிம்பளம் கொடுத்தே மாளலை. சாம்சங்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஒரு அரசாங்கம் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் பாதுகாப்பை கொடுக்கணும், அங்கே வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னும் போது அதை வந்து தரமாக செய்வாங்கன்ற நம்பிக்கை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க. இங்கே வரி கட்டுறதை சரியாக கட்டினாவே போதும். இங்கே பல பேர் வரி கட்டுறதையே கணக்கில் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு உண்மையாலுமே வரி மட்டும்தான் போதுன்னா பார்த்தா பரவாயில்ல. ஆனால் மற்றபடி எப்படி போகுது அந்த காசெல்லாம்? வரியை நம்ம கொண்டு போய் கட்டுறோம், நமக்கான ரிட்டர்ன் திருப்பி வர மாட்டேங்குது. ஆனால் எங்கெங்கேயோ அந்த காசெல்லாம் போய் அவங்க வந்துட்டு ஆட்டை போட்டு போயிடுறாங்க. இதனாலேயே அந்த வரி ஏய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் இனி வரும் காலங்களில் அந்த வரி ஏய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போகிறதுக்கான எல்லா வழிகளையுமே தலைவர் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் இந்த 10,000 கோடி லாஸ் அப்படின்றது இது கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸாக இருந்தாலும் அதை சரி கட்டுறதுக்கான எல்லா நிர்வாக திறமையும் எங்கள் தலைவர்கிட்ட இருக்கடா தம்பி, என்னது இடும்பாவனம் கார்த்தி அப்படின்றத சொல்லிக்கிறேன் நான். ஜேம்ஸ் வசந்தன் சார் போய் பேசலாம், ஆனால் இப்படி ஏற்கிற அளவுக்குலாம் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. எது எங்கள் அண்ணன் காசு கொடுத்தாரு, நீங்கள் பார்த்தீங்க, உங்ககிட்ட வந்து சொன்னாங்க இல்லைன்னு அவர் சொல்கிறாரு, அந்த ஆங்கர் சொல்கிறாரு, நீ என்ன கடவுளான்னு கேட்குறீங்க? நீங்கள் கடவுளா சார்? நீங்கள் கடவுளா? எந்த மக்கள் சார் வந்து சொன்னாங்க எங்கள் அண்ணன் வந்து திருச்சி கிழக்குலேயும் காசு கொடுத்தாரு ஓட்டுக்கு, பெரம்பூர்லேயும் காசு கொடுத்தாரு ஓட்டுக்குன்னு எந்த மக்கள் சார் சொன்னாங்க? ஏதாவது ஒரு திமுகவில் பல கொத்தடிமைகள் இருக்கிறதுல இது வந்து சிறப்பான கொத்தடிமை. ஏன்னா எப்படி முட்டு கொடுத்து எப்படியெல்லாம் முட்டு கொடுக்கும், எப்படி வேணால் முட்டு கொடுக்கும், வாயை எப்படி வேணால் கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஜேம்ஸ் வசந்தன். என்னது டிவிக்கே காசு கொடுத்துச்சா? நீ பார்த்தியா? இவனை கேட்டால் உஷாரா இல்லை நான் பார்க்கல, மக்கள் சொன்னாங்க. ஏன்டா மக்கள் மேலே பழிய தூக்கி போடுற? ஏன்டா டேய், அவன் எவனும் வந்து கேட்க மாட்டான் தானே, அந்த பக்கம் போயிடாத, எவனை கல்லை கொண்டு அடிக்க போகிறாங்க. மக்கள் வாங்கினாங்கன்னு மக்கள் வந்து டிவிக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் ப்ரூஃப் பாடணும். ஏன்னா திமுக கொடுக்குது, அதிமுக கொடுக்குது, நீனே ஒத்துக்கிறல. டிவிக்கே கொடுத்துருக்குன்னா நீ ப்ரூவ் பண்ணணும். 10ஆம் போக்கில் அடிச்சு விட்டு போகிற. சரி உன் பயிற்சிக்கு வரப்பா, டிவிக்கே கொடுக்குதுன்னா நீங்கள் திமுகவும் கொடுத்துச்சுல்ல, டிவிக்கே விட திமுக அதிகமாக கம்மியாக காசு கொடுத்துருக்கோம்? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா உங்கள்கிட்ட இல்லாத காசு இல்லை, கோடி கணக்கில் லட்சம் கோடி அடித்து வச்சுருக்கீங்க. அப்போ எங்களை விட அதிகமாகவே நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன்டா எங்களுக்கு ஏன்டா மக்கள் ஓட்டு போட்டாங்க? ஏன் ஓட்டு போட்டாங்க? அங்கே தான் நீங்கள் சறுக்கியிருக்கீங்க. அங்கே தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின், அதாவது எக்ஸ் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோட்டை விட்டுட்டார் குளத்தூரில். ஏன்னா அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செஞ்சுருந்தா இந்நேரம் அவர் ஜெயிச்சிருப்பார். ஆனால் அது செய்யாதனால தான் நீங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கூட ஆக்காமல் அவர் வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு கொளத்தூர் மக்கள். ஃபைனலாக நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த போஸ்ட் பாருங்கள், இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 1,25,000 அமௌண்ட் அப்படின்றது வந்து நிவாரண நிதியாக நான் வந்து கொடுக்குறேன், முதலமைச்சருடைய கஜானாக்கு கொடுக்குறேன். ஏன்னா கடன் சுமை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னனால என்னுடைய என் தலையில் இருக்க கடனை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. இது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா 100% நல்ல விஷயம். இதே மாதிரி ஒரு விஷயத்தை தமிழன் படத்திலே விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் இது இந்த நேரத்தில் தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது அவர் செய்கிறது தவறு. இப்போ ஒருத்தர் செஞ்சார்னா அவரை பார்த்து பல பேர்கள் இதை செய்வாங்க, செஞ்சு கவர்மெண்ட்டுக்கான காசு வரும். இது எனக்கு எப்படி படுது அப்படின்னா, அவராக செஞ்சாரா இல்லை அவரை யாரும் பின்னாடி இருந்து இயக்குறாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி கஜானா காலியாக இருந்துச்சு, 10 லட்சம் கோடி கடனாக இருக்குது, எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டார். கேட்டதுக்கப்புறமா அதற்கான வேலைப்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. இவர் இந்த நேரத்தில் கொடுக்குற காசு உண்மையாலுமே நிவாரண நிதிக்கு தான் போகும். நிவாரண நிதினா பேரிடர் காலத்தில் ஒரு மழை பெய்யுது, புயல் அடிக்குது, பூகம்பம் போகிறது, இந்த மாதிரி இடங்களில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ இவர் செய்தது மூலிமா விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட காசு வாங்கி
மக்கள் நலத்திட்டம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அதற்கான அடித்தளத்தை நம்மளே போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அது செய்ய வேண்டாம். ஒருவேளை இந்த வெள்ளை அறிக்கைலாம் விட்டதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்லாம் தேவைப்படுது அப்படின்னு தலைவர் அவர்கள் ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக அவர் மக்கள்கிட்ட சப்போர்ட் கேட்குறது தவறு கிடையாது. அப்போ கேட்கும்போது நீங்கள் 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, லட்சக்கணக்கில் கொடுங்க, அவங்கள்ட்ட இருக்க வசதியை பொறுத்து கொடுங்க, அதுவும் தவறு கிடையாது. ஆனால் அதை செய்வாரான்னு கேட்டிங்கன்னா செய்ய மாட்டார். அதுதான் விஜய் அவர்கள், அதுதான் தலைவர். மக்களிடத்துலேருந்து பணத்தை எதிர்பார்க்க மாட்டார். மக்களுக்கு செய்யணும்னு தான் வந்திருக்காரு. அப்போ அந்த செய்யறதுக்கு என்ன தேவை, என்ன மாதிரியான ரெவன்யூ கொண்டு வரணும், இப்போ இருக்க காசில் எந்த திட்டத்தை அமல்படுத்த முடியும், எந்த மாதிரி திட்டத்தை ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை தான் ஒன்று ஒன்றா அமல்படுத்துவாங்களே ஒழிய மக்களே நீங்கள் எனக்கு காசு கொடுங்க, என்னால் கவர்மெண்ட் நடத்த முடியல, அதனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குற நிலைமைக்கு வருவார்னு கேட்டால் வரமாட்டார். ஆனால் இவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எதிரில் இருக்கக்கூடிய மீடியாஸ் அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடும் முதல்வர்களை வேறு ரீதியில் விமர்சிக்கிறதுக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும், ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த 2-3 வருஷத்துலேயே தலைவர்களுடைய செயல்பாடுகள் என்னன்றது தெரியும். பல திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அதன் மூலியமாக எத்தனை வேலைவாய்ப்புகள், எத்தனை வருமானங்கள் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதற்கப்புறமா நீங்கள் இது செஞ்சீங்கன்னா அது வேறு விஷயம். எடுத்த உடனே இது செய்கிறது அப்படின்றது எனக்கு இவர் யார் மூலியமாக இதை வந்து செய்கிறாரோ அப்படின்ற சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. அவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலான பர்சன் இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தோணுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் சிஎம்ஓ ஃபண்டுக்கு போகாது. ரிலீஃப் ஃபண்டு தான் ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் நடத்துறதுக்கு ஃபண்டுன்னு ஒன்று கிடையாது, யாரும் கேட்கல, அதற்கான தனியாக எதுவும் கிடையாது. ஸோ அதில் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ரிலீஃப் ஃபண்டு வேறு, நீங்கள் அனுப்பிவிட்டு அது ரிலீஃப் ஃபண்டுக்கு தான் போய் சேரும் அப்படின்றத கிளியராக புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணாதீங்க. அவரை வேலை பார்க்க விடுங்க, அவருக்கான டயத்தை கொடுங்க. அது மட்டும் தான் நான் கேட்குறது. மற்றபடி எல்லாமே நடக்கும் அப்படின்றத நீங்கள் போக 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 புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற. நான் வந்து லவ் யூ ஆல், டேக் கேர், பை.